ஹாய் எவ்ரிபடி, உங்கள் எல்லாருக்கும் பிளாக் ஹோல் பற்றி தெரியுமா? பிளாக் ஹோல் அது பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஏன் அதிக கிராவிட்டியால் உள்ளே இழுக்குது? அண்ட் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எங்கே காணாமல் போகுது? இதுக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மிஸ்ட்ரியும் இல்லைங்க. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஃபிசிக்ஸ் தான். அப்புறம் இதை வச்சு டைம் ட்ராவல் பண்ண முடியுன்றதுலாம் சும்மா பலபலா. பிளாக் ஹோல்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, அதுவும் ஒரு பிளானட் தான். எல்லார் வீட்லேயும் ஃபேன் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க, பம்பரம் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தாங்க இந்த பிளானட்டும் ஸ்பீடாக சுற்றுறதால அது நமக்கு ஹோல் மாதிரி தெரியுது. அண்ட் இந்த பிளானட்டுக்கு ஏன் அதிகப்படியான கிராவிட்டி இருக்குது? ஜென்ரலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேலக்சியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க எல்லா செலஸ்டியல் பாடிஸ்க்கும் ஈர்ப்பு விசைன்றது ஒரு இயற்கையான பண்பு. அதாவது எல்லா பிளானட்டுக்கும் அதோட ரொட்டேஷன் ஸ்பீடை பொறுத்து அதோட கிராவிடேஷன் பவர் இருக்கும். இதே கான்செப்ட் தான் எல்லா பிளானட்டை விட பிளாக் ஹோல் அதிகமான வேகத்தில் ரொட்டேட் ஆகிறதால அதோட கிராவிடேஷன் பவர் எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது.